நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், எப்போ ஸ்டார்ட் பண்றது? ஆனா உண்மையிலே நாம கேட்க வேண்டிய பவர்ஃபுல்லான கேள்வி என்னன்னா, இப்போ இல்லைன்னா அப்புறம் எப்போ? இந்த ஒரு கேள்விய வச்சுதான் நாம இந்த முழு விஷயத்தையும் பார்க்க போறோம். இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணுதானே? நாளைக்கு பாத்துக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கலாம், அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் வெறும் வார்த்தைகள்னு நினைக்காதீங்க. இதுதான் உங்க கனவுக்கும் உங்களுக்கும் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய சுவர். உங்க லட்சியத்தை நீங்க அடைய விடாம தடுக்கிற உண்மையான எதிரியே இதுதான். எவ்ளோ பெரிய உண்மை பாருங்க. உங்ககிட்ட பெரிய பெரிய பிளான்ஸ் இருக்கலாம், செமையான டேலண்ட் இருக்கலாம். ஆனா இந்த தள்ளி போடுற ஒரே ஒரு பழக்கம் அது போதும், எல்லாத்தையும் அப்படியே முடக்கி போற்றும். உங்க கனவு எல்லாம் கனவாவே போறதுக்கு இந்த ஒரு காரணம் மட்டுமே போதும். இன்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல ஜீச்ச எல்லாருக்குமே ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான் இருந்துச்சு. உங்களுக்கும் அதே 24 மணி நேரம் தான் இருக்கு. டைம் யாருக்கும் கம்மியாவோ அதிகமாவோ கிடையாது. அதை நாம் எப்படி யூஸ் பண்றோங்கிறதுல தான் எல்லாமே இருக்கு. ஜெயிச்சவங்களுக்கோ ஜெயிக்காதவங்களுக்கோ இருக்கிற ஒரே ஒரு முக்கியமான வித்தியாசம் என்ன தெரியுமா? அவங்க இன்னிக்கின்னு ஆரம்பிக்கிறாங்க, ஆனா நாம நாளைக்குன்னு தள்ளி போடுறோம். இந்த ஒரு சின்ன வார்த்தை தான் நம்ம லைஃபோட டைரக்ஷனையே மாத்தி போடுது. சரி, வாங்க இப்போ ஒரு முக்கியமான ஆனா கொஞ்சம் கஷ்டமான உண்மையை பார்க்கலாம். வெற்றிங்கிறது ஏதோ திடீர்னு நடக்கிற மேஜிக் இல்ல. அது ஒவ்வொரு நாளும் நீங்க போடுற சின்ன சின்ன எஃபர்ட்டோட மொத்த உருவம். என்கிட்ட வசதி இல்ல, எனக்கு யாரோ ஹெல்ப் பண்ணலன்னு காரணங்கள் சொல்றத முதல்ல நிறுத்தணும். ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த உலகம் உங்க காரணங்களை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அது உங்க வெற்றியை மட்டும்தான் பார்க்க விரும்புது. நீங்க தயங்கி நிக்கிற ஒவ்வொரு செகண்டும் வேற யாரோ ஒருத்தர் முன்னாடி போயிட்டே இருக்காங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக இந்த உலகம் காத்துக்கிட்டு இருக்காது. நீங்க தயங்குனீங்கன்னா பின்தங்கிடுவீங்க, அவ்ளோதான். நீங்க ரெஸ்ட் எடுக்கும்போது, நீங்க தள்ளி போடும்போது, சும்மா யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது, அந்த ஒரு நொடியில. இதுதான் அந்த பவர்ஃபுல்லான உண்மை. நீங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிற அதே நேரத்துல வேற யாரோ உங்க இலக்க நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்க. தயக்கத்தை விட்டுட்டு வேகமா செயல்படுறவங்க மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க. சரி, இவ்ளோ நேரம் நாம பிரச்சனைய பத்தி பார்த்தோம். இனிமே அதுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களை நீங்களே மாத்திக்கிட்டு வேலையில இறங்க. இதோ ஒரு சிம்பிளான கிளியரான 3 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. மோட்டிவேஷன்ங்கிறது ஒரு ஸ்பார்க் மாதிரி. அது உங்களை வேலைய ஸ்டார்ட் பண்ண வைக்கும் அந்தே. ஆனா டிசிப்ளின்ங்கிறது தான் அந்த நெருப்பு அணையாம பாத்துக்கிற எரிபொருள். அதுதான் உங்களை கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போற இன்ஜின். ஸ்டெப், கரெக்டான டைம்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்க ஆரம்பிக்கிற இந்த நொடி தான் சரியான நேரம். 2வது, ஒரே நாள்ல மலைய புரட்ட முடியாது. சின்ன சின்னதா அடையக்கூடிய கோல்ஸ் செட் பண்ணி ஒவ்வொரு அடியா எடுத்து வைங்க. கடைசியா, ரொம்ப முக்கியமா, டிசிப்ளினோட அதை தொடர்ந்து செய்யுங்க. இதுதான் ஜெயிக்கிறதுக்கான சிம்பிள் ஃபார்முலா. நண்பர்களே, டைம் ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது ஒருபோதும் யாருக்காகவும் நிக்காது. ஒவ்வொரு செகண்டும் ரொம்ப ரொம்ப வேல்யூவானது. ஒரு விஷயத்த ஆழமா புரிஞ்சுக்கோங்க. நீங்க காசை இழந்தா கூட திரும்ப சம்பாதிச்சிடலாம். ஆனா நீங்க வேஸ்ட் பண்ண ஒரு செகண்ட கூட உங்களால திரும்ப கொண்டு வரவே முடியாது. நேரத்தோட மதிப்பை உணருங்க. ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. போன ஒரு வினாடிய உங்களால மறுபடியும் வாழ முடியுமா? முடியாது இல்லையா? அப்புறம் எதுக்காக அதை வேஸ்ட் பண்ணணும்? இனிமே தாமதிக்காதீங்க. உங்க கனவுக்காக, உங்க லட்சியத்துக்காக, உங்களுக்காக எழுந்திருங்க. உங்க வேலைய இப்போதே ஆரம்பிங்க. உங்க நேரம் இப்போ ஸ்டார்ட் ஆகுது.